கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் இந்த நாளில் வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று சொல்லி நெகேமியா சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலும் கூட இந்த சத்தத்தை, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அநேக நாட்கள் சில காரியத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம், அல்லது காத்திருந்து அது நடக்காமல் கைகூடி வராமல் இருந்திருக்கலாம். இந்த நாளில் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம், அந்த காரியத்தை நான் கைகூடி வர பண்ணுவேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட காத்திருந்த காரியத்திற்கு கர்த்தர் கைகூடி வர பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாளில் கர்த்தர் வெளிப்படுத்தி பேசுகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, யாருக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார்? எப்பொழுது அந்த காரியம் நடக்கும்? இங்கே பார்க்கிறோம் நெகேமியாவோட வாழ்க்கையில். நெகேமியா சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல நெகேமியா கிட்ட சொல்கிறாங்க. யூதாவிலிருந்து வந்தவங்க நெகேமியா கிட்ட சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தை கேட்ட உடனே நெகேமியா உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அவன் தன் பாவங்களை அறிக்கையிட்டு விண்ணப்பம் செய்கிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நெகேமியாவுக்குள்ள ஒரு வைராக்கியம், இடிக்கப்பட்ட அலங்கம், சுட்டரிக்கப்பட்ட அதனுடைய வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. இதை கேட்டால் இதை போய் பார்க்கல, நேரில் கண்ணில் போய் பார்க்கல, ஆனால் அந்த அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதனுடைய வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டதையும் சம்பவத்தை கேட்ட உடனேயே தேவனிடத்தில் மன்றாடி அழுது உபவாசித்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அவனுக்குள்ள நெகேமியாவுக்குள்ள ஒரு வைராக்கியம், அந்த இடிக்கப்பட்டதையும் சுட்டரிக்கப்பட்ட அந்த அலங்கத்தை நான் கட்டணும், எழுந்து கட்டணும். அதற்கு விரோதமாய் மனுஷர்கள் எழும்புறாங்க, அது கட்டக்கூடாதபடிக்கு மனுஷர்கள் எழும்புறாங்க. ஆனால் வைராக்கியத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட இடிக்கப்பட்டதை நான் எழுந்து கட்டுவேன் என்று சொல்லி வைராக்கியத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட சொல்கிறதை பார்க்கிறோம். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படி விசுவாசத்தோடு சொன்னதுனால தான் தேவனானவர் நெகேமியாவு கூட இருந்து எல்லா காரியத்தையும் கைகூட வர பண்ணி அலங்கத்தை இடிந்து போனது சுட்டரிக்கப்பட்டதை கர்த்தர் திரும்பவும் நெகேமியாவை கொண்டு நெகேமியாவின் மீது கர்த்தருடைய கரம் இறங்கி கர்த்தர் நெகேமியாவை கொண்டு அந்த காரியத்தை கைகூட வர பண்ணி அதை 52 நாட்களில் அதை கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ நாள் நான் ஜெபிக்கிறேன், நான் காத்திருக்கிறேன், நான் தேவனுடைய சமூகத்தில் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு திருமண காரியம் நடக்கலை, ஏற்ற வேலை வயது சென்றும் திருமணம் நடக்கலை, இல்லை திருமணமாகி இன்னும் கற்பத்தின் கனிக்காய் காத்திருந்து கற்பத்தின் கனி கிடைக்கல, ஊழியத்திற்காய் அழைக்கப்பட்டோம், அர்ப்பணிக்கப்பட்டோம், இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்திற்கான அழைப்புக்கான காரியங்கள் எதுவும் நடக்கலை, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தினுடைய வாழ்க்கையில், வேலை செய்கிற இடத்துல எல்லா சூழ்நிலையிலையும் ஏதோ ஒரு காரியத்திற்காக கைகூடி வரவில்லை என்று சொல்லி ஒரு வேளை காத்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நெகேமியாவை போல விசுவாசத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் அழுது உபவாசித்து அர்ப்பணித்து தன்னுடைய பாவங்களை எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு நம்பிக்கையோடு கூட இருக்கும் பொழுது அவன் எழுந்து கட்டுவோம், எனக்காக பரலோகத்தின் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட இருந்ததுனால கர்த்தர் அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் நீங்கள் காத்து கொண்டிருக்கிற எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். எல்லா காரியங்களையும் சகலத்தையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தடைகளை உடைத்து போடுகிறவர் தாமே. இந்த நாளிலும் முன்பதாக போய் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.